எம்ஜிஆரை இன்வோக் பண்ணி அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை நிறைய ராராக்களை நிறுத்தி அந்த வாக்கு வங்கியை தான் திரு விஜய் எடுத்திருக்கிறாருன்னு நீங்க இந்த ரிசல்ட்டை இன்டர்பிரேட் பண்றீங்களா? நிச்சயமாக எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியை விஜய் எடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் வழியில கட்சி நடத்த சொல்லி என்னை போன்றவர்கள் வலியுறுத்துகிற பொழுது ராமதாஸ் அவர்கள் வழியில ஒரு சாதிய கட்சியாக கவுண்டர் வன்னியர் என்று இரு சமுதாயத்துக்கு மட்டும் உண்டான ஒரு ஆதிக்க சாதிகளின் கட்சியாக அதிமுகவை உருமாற்றி விட்டார். அதனாலதான் சென்னை மண்டலம் படித்தவர்கள் அதிகம் இருக்கிற பகுதி, தென் மண்டலம் முக்குளத்து சமுதாய மக்களும் மற்ற சமுதாய மக்களும் அதிகம் இருக்கிற பகுதி, இந்த பகுதியில் எல்லாம் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். எந்த இடத்துல அதிமுக இந்த 47 சீட்டை பிடித்திருக்குது? பெரும்பான்மையானவை வன்னியர் பகுதிகளில். அது யாரால? பாட்டாளி மக்கள் கட்சி திரு அன்புமணி அவர்கள் கூட்டணியால 47ல 20 தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியால மட்டுமே பெறப்பட்டது. மிச்சம் இருக்கிற 27ல குறைந்தபட்சம் 20 தொகுதிகள் அல்லது 25 தொகுதிகள் வலிமையான முன்னாள் அமைச்சர்கள் எந்த சூழ்நிலையிலும் அந்த தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அந்த தொகுதியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவால் இன்றைக்கு இருக்கிற 47 பேர்ல 45 பேர் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல திரு பழனிசாமி அவர்கள் தான் வென்றார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வென்றாருங்கிறதையும் பார்க்கணும். நீங்க இந்த ரிசல்ட் அப்படி இன்டர்பிரட் பண்றீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஒரு இம்பாஸ் உருவாயிருக்கு சார். இந்த இம்பாஸ் எப்படி தீர்க்க ஏதாவது ஒரு ஃபார்முலேஷன்ல கவர்மெண்ட் உருவாகணும். நீங்க என்ன சொல்வீங்க? விஜய்க்கு அதிமுக ஆதரவளிப்பது ஒரு வாய்ப்புன்னு சொல்வீங்களா? அதிமுக எதிர்கட்சி வரிசையில உட்காரணும்னு சொல்வீங்களா? இந்த இம்பாஸை எப்படி தீர்க்க? நீங்க எதிர்கட்சி வரிசையில உட்காருங்க, யாருக்கும் ஆதரவு கொடுக்காதீங்க. மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்குள் ஒன்றுபட்ட அதிமுகவை நீங்க உருவாக்கணும். இதுல என்ன வேடிக்கைன்னா, அதிமுக இருந்தவங்களை திமுகவுக்கு அனுப்பிச்சுட்டு அங்க 15-20 பேர் இன்னைக்கு எம்எல்ஏ, அதிமுக இருந்தவங்கள 7-8 பேரை தாவேக்காக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க அங்க எம்எல்ஏ. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு? இவரே தாவேக்காவோட நான் சேர்ந்துக்கிறேன், ஆட்சி அமைக்கலாம். திமுக நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம ஆட்சி அமைக்கலாம். அப்ப இதுல என்ன ஒரு புரிதல் பாருங்க. நீங்க யாரையும் வெளியில அனுப்பாம அவர்களெல்லாம் அதிமுகவிலேயே பயணித்திருந்தால் ஆளுகிற வாய்ப்பு இன்னைக்கு அதிமுக பெற்றிருக்கும். ஓகே, தேங்க்யூ திரு கேசிபி. நம்ம தொடர்ந்து இணைவோம். ஒரு சிறிய நாகராஜ் ஏதோ கேட்கணும். எஸ் கேசிபி சார், உங்களுடைய ஐடியா மட்டும் நடந்தா நீங்க எம்எல்ஏ இருப்பீங்க சார். ஓகே, நாகராஜ் சொல்றேன் சார். நாகராஜ் பேசுறேன் சார். கேசிபி சார், யூ ஆர் தேர்? ரைட். இன் ஹைண்ட்சைட் நம்ம நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ திரு கேசிபி சார். நம்ம தொடர்ந்து இணைந்திருப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கான தருணம். இன்னும் 1 மணி நேரத்தில் முடிவு அறிவிக்கிறோம், அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிக்கிறோம் அப்படின்னு தாவேக்கா சொல்லியிருந்தது. 1/2 மணி நேரம் கழிஞ்சிருக்கிறது. இன்னும் 1/2 மணி நேரம் தான், இல்லை 40 நிமிஷம் கழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அதனால கொஞ்ச நேரத்தில் தாவேக்கா நிலைப்பாடை அறிவிக்குது. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கூட்டம் இன்னைக்கு நடக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கூட்டம் ஏற்கனவே தொடங்கிடுச்சுங்கிறத பார்க்கின்றோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.